சீக்கிரம் நம்ம அன்பு ஆனது 2 பேருமே ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அன்புவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ 15 நாள் வந்து உள்ள ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆனந்தி வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அன்புவை வெளியே கொண்டு வந்துடணும். அது மட்டும் கிடையாது, தன்னோட வாழ்க்கையை வந்து நாசமாக்குனது யார் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மகேஷ் வந்து நம்ம ஆனந்திக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணி நின்னாலுமே மகேஷோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மித்ராவை வந்து இந்த மாதிரி சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம ஆனந்தி கூட போனதுனால அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா மகேஷை உடனே வீட்டுக்கு கூப்பிட்றதுனால ஸோ அங்கே அப்படியே மகேஷ் விட்டுட்டு வந்து போயிடறாரு. ஆனாலுமே நம்ம ஆனந்தி பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணி அழித்து ஒருத்தன் வந்து சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஒரு கொலை பண்ணவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது பாவத்தையும் பழியையும் ஏற்றுக்கிறது வந்து நாங்கள் 2 பேரும் தான். இதை நான் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இருந்ததை விட ஆனந்தி இப்போ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா துளசி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலுமே சரி அப்படின்னு பொறுத்து போய்கிட்டு இருந்த நம்ம ஆனந்தி வந்து இப்போ எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பதிலடி பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம துளசி வந்து ஆனந்தி கிட்ட வந்து சப்பு சப்புன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. துளசியை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் விரட்டிட்டாலே போதும், வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை இல்லை, முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிரும். ஏன்னா வந்து அன்போட அம்மா பார்த்தீங்கன்னா லலிதா வந்து எப்போ பார்த்தாலும் துளசி பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு அவங்க ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாகவே அன்பை வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து எப்படியாவது அன்போட கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரவிந்த் வந்து பிளான் பண்ணுறான். ஏன்னா வந்து இங்கே மித்ராவோட அம்மா பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து ஆஜராகிருக்கிறதுனால ஸோ ஒரு ஹியரிங்கில் அவங்க விட்டுட்டாலும் அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணமோ பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்போட கேஸில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, இல்லை அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து மறுபடியும் அன்பை வந்து பெர்மனெண்ட்டாக உள்ளே வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற செகண்ட் ஆப்ஷன் அன்புவை வந்து உள்ளேயே வச்சு அவர் கதையை முடிக்கணும்னு சொன்னீங்களா, அந்த வேலையை வேணால் பாருங்கன்னு சொன்னோன்னே ஸோ அரவிந்தும் பார்த்தீங்கன்னா அந்த லாயர்கிட்ட சரின்னு சொன்னதுனால அந்த லாயரை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தி மகேஷ் 2 பேருமே வந்திருப்பாரு. ஆனாலும் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய கேஸை வந்து என்னாலெல்லாம் வாதாட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஸோ ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா ரகுவோட பாப்பா இருக்கால அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாப்பா ஆனந்தியை பார்த்தோன்னே வந்து எங்கள் அப்பாவை கொலை பண்ணது நீங்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைடா அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி ரகுவோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு என் பிள்ளைகிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க, உன்னாலையும் உன் புருஷனாலையும் தான் வந்து நான் இன்னைக்கு எந்த நிலமையில வந்து நிற்கிறேன். இப்போ உன் புருஷன் வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீ வந்து எங்களை பார்க்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐயோ அக்கா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிறது தப்பு. ரகுவை வந்து நாங்கள் எதுவுமே வந்து பண்ணலை, அது வேற யாரும் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தேவையில்லாமல் இந்த கொலைப்பழி என் அன்பு மேலே வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பொய் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் வந்து தயாராக இல்லை. என் புருஷனை கொலை பண்ணது நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கோபமாக போகிறதுனால ஆனந்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. எல்லா பக்கமுமே இப்படி லாக் ஆகியிருக்கே, நம்ம எப்படி நம்ம அன்பை காப்பாற்ற போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஷனில் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து இதாண்டா சாக்கு, ஏன்னா அன்பு வந்து வீட்டில் இல்லாத நேரம் தான் இந்த ஆனந்தியை வெளியில் விரட்ட முடியும் அப்படின்னு பிளான் பண்ண துளசி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை வந்து வர வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆனந்தி வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க, அன்பை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து இந்த பிரச்சனை அவங்க வந்துட்டு வேற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவளை வந்து இப்போவே நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன், இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கு நல்ல நேரமே வராது, இவளால் தான் வந்து மாப்பிள்ளை இப்போ ஜெயிலில் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல துளசியுமே வந்து பத்தாததுக்கு ஏட்டி விட்டுருக்கிறதுக்கா ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், அத்தைக்கிட்ட நான் எவ்வளவோ தூரம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க, இவன் இந்த வீட்டை விட்டு போய் ஒளிஞ்சாலே போதும், முக்கால்வாசி பிரச்சனையும் போயிடும், மாமாவும் வெளியில் வந்துடுவாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போவே நான் இவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே துளசியோட அப்பா சொல்லும்போது நம்ம ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வந்துடுது. எங்கே தைரியம் இருந்தால் என் மேலே கையை வச்சு பாருங்கள், என் மேலே கையை வச்சிங்க அப்படின்னா வச்ச கை இருக்கவே இருக்காது, அம்புட்டு பெரியும் கையை வெட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸோ எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது. ஆனந்தி என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துளசி வந்து எங்கள் அப்பாவையே நீ வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவை என்னடி உன்னை கூட நான் மிரட்ட தாண்டி செய்வேன், இதுக்கு முன்னாடி நீ பார்த்த ஆனந்தி வேற, ஆனால் இப்போ பார்க்குற ஆனந்தி வேற, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டு என்னை நீ சீண்டாத அப்படின்னு சொல்லிட்டு
ஆனாலும் நீ அந்த வேலையை பார்க்காம இருக்க மாட்டேங்கிற. இப்படியே சீண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு மட்டும் நல்லா பார்த்துக்க துளசி. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் என் பக்கமும் சரி என் புருஷன் பக்கமும் சரி நீ தலையிடணும்னு நினச்சேன்னா நீ தலையிடணும்னு நினச்சனாலே அந்த தலையே உனக்கு இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க நம்ம ஆனந்தி. ஸோ இதை கேட்டோன்னே வந்து துளசிக்கு அப்படியே பயங்கரமான ஷாக் ஆகிருது. என்னடா இவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வேகமாக போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாழினி வந்து எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவே வராத, இன்னும் எவ்வளோ தான் நீ வந்து அசிங்கப்பட போகிறேன்னு தெரியல, ஒழுங்கு மரியாதையாக உன் பேச்சை கேட்டுட்டு வந்து அம்மா ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதான் நிலைமை ஆயிரும். அம்மா இப்போ கூட தெரிஞ்சுக்கோ, இவ பேச்சை கேட்டு நீங்கள் ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உன்னோட நிலைமையை யோசிச்சு பாரு துளசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாழ்னியும் வந்து போயிடுறாங்க. ஸோ துளசி பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்க, எப்படியாவது அந்த ஆனந்தியை வந்து அன்பு மாமா வர்றதுக்குள்ளே வெளியில் துரத்தியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ண போகிறான் அண்ட் லலிதா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.